இன்னும் வேகம், இன்னும் உற்சாகம். முதல் பாட்டுக்கு வந்துடுவோம். இப்போ நீங்களாம் முதல் பாட்டுக்கு வரீங்க நிறைய பேர். அன்றைக்கி இருந்த உற்சாகம் இன்றைக்கி இல்லையே. வசதிகள், வாய்ப்புகள், குடும்பம் நிறைய. அதாவது என் பகுதியில் 1000 நியாயங்கள் இருக்கலாம், அந்த 1000 நியாயங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. வயசாகிடுச்சு பாஸ்டர், வயசாகிடுச்சு. யார் தான் வயசாகலை? வயசுக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒன்று போட்டிருக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். இது இருங்க, இங்கிலீஷில் எடுத்து கொடுங்க. படிப்பியா? என்கிட்ட கொடு. எழுந்துக்கிட்டே பிடிக்கல, எழுந்த முடியல. ரைட் ரைட். இது ஒரு ஆங்கில வார்த்தை. லிவ் யுவர் லைஃப் அண்ட் ஃபர்கெட் யுவர் ஏஜ். ரொம்ப நாள் வாழ்ந்து வயசை மறந்துடு, ரொம்ப நாள் வாழ்ந்துருப்பாய். எல்லா வயசானவங்களும் வீட்டில் மாட்டுங்க. லிவ் யுவர் லைஃப் அண்ட் ஃபர்கெட் யுவர் ஏஜ். நல்லா வாழ்ந்து சுகமாக நல்லா இருங்க. எதை மறந்துடுங்க? சத்தமாக அடிக்கடி நீங்களே சொல்லிக்கூடாது. எனக்கே நான் சொல்லிக்கொள்கிற ஒரு ஆறுதல். லிவ் யுவர் லைஃப். எதை மறந்துடுங்க? எதுமா பார்க்குறீங்க? வயசை மறந்துடுங்க. வயசை மறந்துடணும். அதே இடத்துல சரி வேண்டாம். ரைட். இது சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் எங்கேயும் ஊர் சுற்றக்கூடாது. சொல்லுங்கள், அதேரியம். என்னங்க 3வது கடைசி வார்த்தை என்னது? கடைசி வார்த்தை அது தெரியுமா தெரியாதா? நெகேமியாவின் வாட்டம் அரசனுக்கு தெரிஞ்சுது. நெகேமியாவின் வாட்டம் கவனிங்க. அப்போது அவன் நம்மளை கேட்க மாட்டாரா? உன்னை ரட்சித்தேன், அபிஷேகம் பண்ணேன், வேதம் கொடுத்தேன், நல்ல ஒரு சபையில் உன்னை கொண்டு வச்சிருக்கிறேன், ஊழிய கிருபையெல்லாம் கொடுத்துருக்குறேன், நீ ஜோம் பண்ண தலைவலி போகுது. நீங்கள் தலைவலி எல்லாம் விட்டால் பரவாயில்லை. நீ ஜோம் பண்ண தலைவலி போகுது, நீ ஜோம் பண்ணால் எல்லாம் வயிற்று வலியெல்லாம் போகுது. ஆனால் நீ எப்படி இருக்கிற? சாட்டமாவா? ஐயா கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. சொல்லுங்கள், வாட்டமாக. சொல்லுங்கள், அதீரியத்தோடு, உற்சாகம் இல்லாமல். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த வார்த்தையெல்லாம் திரும்ப படிக்கலாமா? ஆமாம், 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. இந்த ஜனங்களை எல்லாம் நான் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை நானா பெற்றேன். ஹலோ, அடிக்கடி கேட்குறீங்கள, ஏன் தான் உன்னை பெற்றனே தெரியலடா. உன்னை பெற்றதுக்கு ஏன் தான் பெற்றனே தெரியல பாஸ்டர். அது ஒரு பொண்ணாக இருந்தோட நல்லா இருந்திருக்கும். பொண்ணாக பிறந்தா பையனாக கேட்குறாங்க, பையனாக பிறந்தா